சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இப்ப இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய 2வது ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், சித்ரா பௌர்ணமி. ஸோ சித்ரா பௌர்ணமி அப்படின்னா இந்த ஆத்துல போய் உணவு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன், பட் சாப்பிட்டது கிடையாது. பட் நீங்க சின்ன வயசுல அதெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ அந்த அனுபவம், அந்த சித்ரா பௌர்ணமி பற்றி, அதுக்கு பின்னாடி உள்ள ரகசியம் அதெல்லாம் சொல்லுங்க சிஸ்டர். சித்திர மாசம் தான் நம்ம சூரியன் வந்து அந்த 12 ராசி கட்டங்களையும் முடிச்சு மேஷ ராசிக்கு பிரவேசமாகிறார். ஒரு ரவுண்டு முடிச்சிட்டு அது பிரவேசமாக சயின்டிபிக்கா பார்த்தா நம்ம பூமிக்கு அருகில வருது சூரியன் அந்த டைம்ல தான். அதனாலதான் இவ்வளவு நம்ம வெயில் இவ்வளவு டைரக்டா நம்ம சன்லைட் இதை வாங்குறோம். அதனாலதான் வெயில் காலம் ஆகுது. சித்திர மாசம் ஆரம்பிக்குது. அப்ப வர பௌர்ணமி வந்து அதே அளவு பவர் வந்து 3 சந்திரனும் எடுக்கும் இல்லையா? அதோட பிரதிபலிப்பு தானே சந்திரன்ல மட்டும் தெரியுது. அப்போ சந்திரனோட ஆற்றல் ரொம்ப பெருசா இருக்கும். சித்ரா பௌர்ணமி பாக்குறதுக்குமே அழகா இருக்கும். அந்த பௌர்ணமி அன்னைக்கு அதோட ஆற்றல், எல்லா பௌர்ணமியும் ஆற்றல் ஜாஸ்தியா இருந்தாலும் சித்ரா பௌர்ணமிக்குன்னு ஒரு தனி எஃபெக்ட் இருக்கு. ஏன்னா சூரியன் வந்து நல்ல பவர் அதே பவர் எடுத்து கொடுக்கும். அப்ப வந்து பொதுவாவே நிலா அந்த பௌர்ணமி நேரத்துல நம்ம வந்து கடல் அலை எல்லாம் எழும்பும், அதெல்லாம் பார்த்திருக்கோம். நம்ம மனசு மனோகாரகன் அப்படிம்பாங்க. நம்ம மனசு வந்து நல்ல பாசிட்டிவ் தாட்ஸா இருந்தா அதுவும் நல்ல என்ஹான்ஸ் பண்ணும். மனநிலை சரியில்லைன்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் மோசமாகும். அந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த பௌர்ணமியோட ஆகர்ஷணம், அதோட ஆற்றல், எனர்ஜி வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த காலத்துல என்ன செய்வாங்க, சித்ராண்ணம் அப்படின்னே சொல்லுவாங்க. நிறைய கிளறு சாதம் பண்ணி எடுத்துக்கிட்டு, ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன், தாய் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் வந்து ஆத்ம காரகன், தந்தைக்கு சம்பந்தப்பட்டது. அதனால தாய் கிரகத்துக்கு சம்பந்தப்பட்டதுன்றதுனால இந்த சாப்பாடு மெயினா, அந்த தயிர் சாதம்னா அது மெயின். ஏன்னா சாதம் தான், அரிசி தான் சந்திரனுக்கு உரிய தானியம். அது தயிர், பால் இதெல்லாம் சந்திரனுக்கு உகந்தது. அதனால தயிர் சாதம் மெயினா. அப்புறம் கிளறு சாதமும் எடுத்துப்பாங்க அந்த காலத்துல. லெமன் ரைஸ், புளியோதரை இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டு ஒரு வண்டி கட்டிட்டு ஆத்தங்கரையோரமா உட்காந்து அந்த நிலா ஃபுல்லா தெரியுற மாதிரி இடத்துல உட்காந்து சொந்தக்காரங்களோட உட்காந்து சாப்பிடுவாங்க. நிலா சோறு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். அன்னைக்கு வந்து என்ன நினைக்கிறோமோ அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு நம்ம வேண்டுதலை சொல்லிட்டு நம்ம அந்த சங்கல்பம் வச்சுட்டு அந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க. இப்படி முன்னாடி வச்சுட்டு நைவேத்தியம் பண்ண மாட்டாங்க. அந்த நிலாவுக்கு முன்னாடி இப்படி வச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ ஒரு பிரார்த்தனை மாதிரி பண்ணிட்டு அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அப்ப அது அந்த வருஷத்துல அது பலிச்சிரும் அப்படின்ட்டு. அந்த காலத்துல கல்யாணம் நடக்கணும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் வேண்டுதல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வேண்டுதல் வச்சுட்டு அந்த சாப்பாடு சாப்பிடும் போது அது ஒரு மன நிறைவா இருக்கும். அது நடந்துரும் அப்படின்னே நம்புவாங்க. அதே மாதிரி அது நடக்கும். அதாவது அந்த எப்பயுமே நம்ம இயற்கையோட சேர்ந்து நம்ம ஒரு வேண்டுதல் வச்சோம்னா அந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் அன்னைக்கு நிலாவோட ஆற்றல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஆகர்ஷணமும் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி செய்வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சொந்தக்காரங்க. எப்பயுமே நம்ம நிலா ஒளியில இருக்கும்போது அதே ஒரு தனி ஒரு சந்தோஷம் தானே. நமக்கு வந்து அந்த குளுமையா இருக்கும். சித்திரை மாசம் வெயில்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஜாலியா இருக்கும். அந்த அதுவும் ஆத்தங்கரையோட உட்காரும் போது நல்ல ஒரு காத்து, நல்ல குளுமையா ஒரு காத்து, சந்திரனும் குளுமையா இருக்கும். அது வந்து ரொம்ப மனசுக்கு இதமா இருக்கும். சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா ஆடி பாடிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வண்டி கட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல நடந்தது. ஆனா இப்ப அதெல்லாம் இப்ப அப்படி முடியாது. நம்ம வந்து மொட்டை மாடியில உட்காந்து நம்ம ஃபேமிலி மட்டுமாவது இந்த சந்திரனை பாக்குற மாதிரி உட்காந்து மொட்டை மாடியில உட்காந்து சாப்பிடலாம். நம்ம தயிர் சாதமோ ஏதோ ஒரு சிம்பிளா ஒரு கிளர் சாதம் அப்படி முடியலன்னா வெறும் தயிர் சாதம், உங்களுக்கு என்ன தொட்டுக்க வைக்குமோ அதை வச்சுட்டு நீங்க உட்காந்து சந்தோஷமா ஃபேமிலியோட அன்னைக்கு ஒரு நாளாவது டிவி, செல்லு இதெல்லாம் பார்க்காம இயற்கையோட நீங்க அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு அந்த என்னென்ன நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது வந்து பலிக்கும். அதோட இல்லாம இன்னொரு பாயிண்ட் இந்த வருஷம் என்னன்னா, நமக்கு ஏற்கனவே சொல்லிருவோம் 15ல இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ராகு கேதுக்குள்ள நடுவுல எல்லா கிரகங்களும் அதுக்கு நடுவுல வந்துருச்சு அப்படின்ட்டு. அதுல முதல்ல வெளியில வர்றது சந்திரன் தான். அந்த 27ஆம் தேதிக்கு மேல சந்திரன் தான் வெளியில வருது. அதனால சந்திரன் வந்து நல்லதா மாறிடும். ராகு கேதுவோட கண்ட்ரோலை விட்டு வெளியில வந்துருது. அதனால சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்கும். அன்னைக்கு இந்த வருஷம் ரொம்ப விசேஷம். அதனால மற்ற நாட்கள் எல்லாம் விட சந்திரன் மட்டும் வெளியில வந்ததுனால அது பவர்ஃபுல்லா இருக்கும். அன்னைக்கு நீங்க இந்த மாதிரி தயிர் சாதம் சாப்பிடுங்க. சந்திரன் கிரகத்துக்கு உரிய தானியம் வந்து அரிசி தான். அரிசி அதுவும் தயிரோட சேர்ந்து இருக்கும்போது அது நல்லா இருக்கும். அந்த ஏதாவது ஒரு சங்கல்பம் வச்சுட்டு சாப்பிடுங்க. நம்ம வந்து இந்த வருஷம் நம்ம முன்னேறணும், வாழ்க்கையில முன்னேறணும், ஏதாவது ஒரு நல்ல சங்கல்பம் வச்சுட்டு சாப்பிடலாம். கடவுளுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தா
அதை வச்சுட்டு சாப்பிடலாம். இன்னொன்னு அதை விட முக்கியமானது, நம்ம வந்து ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா சிவபகவானை வந்து ஒளி ஜோதி ரூபமா நினைச்சு நம்ம வந்து நம்ம வேண்டுதல் வச்சுக்கலாம். அப்பான்னு அன்பா நினைச்சு நம்ம வேண்டும் போது, அப்பான்னு நீங்க நினைச்சு பேசலாம் சிவபெருமான்ட்ட. இந்த மாதிரி ரொம்ப பூஜை புனஸ்காரம் விரதம் அப்படிலாம் இருக்கணும்னு இல்லை. நம்ம எங்க இருந்தாலும் நம்ம நினைச்சு அவரை அப்பான்னு அன்பா நினைச்சு நீங்க பேச பேச உங்களுக்கு மனசு ரொம்ப கனமே இல்லாம லேசா மாறும். நம்ம பாவ கர்மங்கள்லாம் அழியும். இதுதான் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு செஞ்சு பாருங்களேன் இந்த வருஷம். மனசு நிம்மதி நமக்கு கிடைக்கும். ஆஹ் அதுதான் சித்ரா பௌர்ணமியோட விசேஷம். அப்புறம் இன்னொன்னு, அன்னைக்கு வந்து சித்திரபுத்திர நயினார் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி என்ன பண்ணாங்களாம், ஒரு தங்க பலகையில வந்து வானவில்லோட நிறங்கள் எல்லாம் குழைச்சி ஒரு உருவம் வரைஞ்சாங்களாம். ரொம்ப அழகா இருந்ததுதான் அந்த உருவம். அதுக்கு வந்து அந்த சிவபெருமான் பார்த்துட்டு, அது புராண கதையில சொல்றது, சிவபெருமான் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்கு உயிர் கொடுத்துட்டு ஏற்கனவே யமதர்மராஜா வந்து ரொம்ப வேலைப்பளு தாங்காம இருக்கிறாரு, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் கணக்காளர் மாதிரி இவரை ஹெல்ப்புக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் கொடுப்பாங்களாம். அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்ததுனால, அந்த சித்திரத்திலேருந்து வந்ததுனால சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு வந்து ரொம்ப நேர்மையா கணக்கு எழுதுவாராம். நிறைய அவரும் பிரம்மாவுக்கு அடுத்தபடியா அவரும் விதியை மாத்தி அதாவது நம்ம பாவ புண்ணிய கணக்கை வந்து அவருதான் எழுதுவாராம். யமதர்ம ராஜாவோட சேர்ந்து உட்கார்ந்து அது வேலை வந்து அவருக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால இவரு அந்த கணக்காளரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்களும் அவருக்கு தெரியுமா, ரகசியமான எண்ணங்கள், அதான் குப்தம்னு சொல்லுவாங்க. குப்தமா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் தானே பாவ புண்ணியத்துக்கு காரணமா அமையுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைதான் செயலா மாத்துவோம். அதுதான் புண்ணிய காரியமாவோ பாவ காரியமாவோ மாறப்போகுது. அதனால அந்த எண்ணங்களா இருக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிருமா, நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் அதுக்குமே புண்ணிய பாவ பலன்கள் உண்டு. வெளியில நம்ம செய்யாட்டாலுமே மனசுல என்ன வந்தாலுமே அது வெளியில வைப்ரேஷனா மாறதான் போகுது. அது வந்து பாவ காரியத்தை தான் எடுத்து கொண்டு வரும். அதனால அந்த எண்ணங்களை கூட அவர் அறிஞ்சிருப்பாரு. அதனால ஒரு குப்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரத்துல இருந்து அந்த மாதிரி ரகசியமா வந்து அந்த பாவ புண்ணிய கணக்கு எழுதுனால சித்திரகுப்தன் ஒரு பேரு. அதோட இல்லாம நம்ம ராஜயோக ஞானம் படி என்ன நினைக்கிறோம், கடவுள் என்ன சொல்றாரு, சித்திரம்னா நம்ம உடம்புதான் சித்திரம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுல குப்தமா இருக்கிறது நம்மளோட உயிர், ஆத்மா. ஆத்மா ஆன்மா உயிர் எல்லாமே ஒண்ணுதான். அது வந்து நம்ம புருவ மத்தியில உள்ள பிரெயின்ல பிட்யூட்ரி கிளாண்ட்ல ரொம்ப மைன்யூட்டா ஒரு சின்ன புள்ளி, ஒரு கடுகளவுன்னு பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு குட்டியான ஒளி புள்ளியா இருக்கு. அதுதான் குப்தமா இருக்கு. நம்ம சித்திரத்துக்குள்ள இருக்கிற குப்தம் அதுதான். அந்த ஆத்மாலதான் நம்ம பாவ புண்ணிய கணக்கு எல்லாமே அதுலதான் இருக்கு, உடம்புல கிடையாது. உடம்பு அழியக்கூடியது, பிரபஞ்சத்தினால ஆனது, பஞ்சபூதங்களால ஆனது, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களால ஆனதுதான் நம்ம உடம்பு. ஆனா ஆத்மா வந்து அது தனிப்பட்டது. அது வந்து பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கு. பரந்தாமத்துலதான் நம்ம அப்பாவும் இருக்காரு. அப்பான்னா சிவத்தந்தை, நம்ம சிவத்தந்தைன்னு சொல்றோம். மத்த மதத்துக்காரங்கெல்லாம் பரமபிதா, ஜெகோவா, அல்லாஹ் அப்படின்னு வேற வேற பேர்ல சொல்லிக்கிறாங்க. ஆனா கடவுள் ஒருத்தர் தான், அவர் பரந்தாமத்துலதான் இருக்கிறாரு. அங்கேருந்து ஆற்றல் கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். அந்த கோள்களுக்கு எல்லாம் எல்லாமே ஒரு காந்த புலன்களை தானே சுத்தி வருது. கரெக்டா அந்த ஆர்பிட்ல ஒரு கோளும் சுத்தி வருது. காரணம் என்ன, எல்லாத்துக்குமே ஒரு மின்காந்த புலன் இருக்கு. எல்லாத்துக்குமே சுழற்சிக்கு தேவையான ஆற்றல் எல்லாம் கொடுக்கறது கடவுள் தான். பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லா ஆற்றல் கொடுக்கறது எல்லாமே பிரபஞ்சத்துல இருக்கிறது, நம்ம உலகத்துல இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பகவான் தான். படைச்சது அவருதான். இதெல்லாம் படைப்பு தான். நம்ம கும்பிடுறோம், ஒரு கோயில்ல போய் சிலைகளை உருவாக்கி வச்சு அதுக்கு உருவேத்தி பவர் கொடுத்து நம்ம எல்லாம் சாமி கும்பிடுறோம். அதெல்லாமே பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து கொடுக்கறது தான். அதே மாதிரிதான் சந்திரன், சூரியன், அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அதுதான் நம்ம பகவான்னு உருவகப்படுத்தி நம்ம கும்பிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சந்திரன்ல இருந்து வர்ற ஆற்றல் இழுத்து பிரபஞ்ச ஆற்றல் தான் அதுவும் இழுத்து அதை நம்ம பாசிட்டிவ் எண்ணங்களை வச்சு அதையும் நம்ம மாத்துறோம். ஆனா இதெல்லாம் செய்யும் போது நம்ம பாவ கர்மா மட்டும் அழியாது. எல்லாம் நல்லதான் நடக்கும். டெம்பரரியா நமக்கு சந்தோஷம், பாவம் அழியற, பாவம் மட்டும் அழியாது. ஆனா நம்ம நல்ல சங்கல்பம் வச்சா அது நடக்கும். அதே மாதிரி கெட்ட சங்கல்பம் வச்சாலும் அதுவும் நடக்கும். அதுதான் பாவ புண்ணியமா மாறும். அந்த கணக்கு எழுதுறதுதான் சித்திரகுப்தன் சொல்றாங்க. அந்த சித்திரகுப்தனா இருக்கிறது நம்ம ஆத்மாலதான் அந்த பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அது வந்து வெளியில தெரியவே தெரியாது. அந்த ஆத்மாவை பார்க்கவே முடியாது. அது எவ்வளவு சின்னதுன்னா, ஒரு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாலிகுல்ஸ் ஆட்டம். அது வந்து ஒரு இந்தியா அளவுல பெருசா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது கண்ணிலே பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். அதுல ஒரு புள்ளி அந்த ஒரு பொட்டு அளவு தான் இருக்கும் நம்ம ஆத்மா. அந்த ஆட்டம் அவ்வளவு பெருசா இருந்ததுன்னா இந்த பொட்டு அளவுனா,
அப்ப அந்த ஆட்டமே கண்ணால பார்க்க முடியாதுன்னா, அப்ப இது எவ்வளவு மைன்யூட்டா இருக்குன்னு நெனச்சு பாருங்க. கற்பனைக்கே எட்டாதது. நம்மளால பார்க்கவே முடியாது. என்னைக்குமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு குப்தமா இருக்கிறது. குப்தம்னா ரகசியம். அந்த ரகசியமா இருக்கிறது தான் நம்ம உயிர், ஆத்மா, ஆன்மா. இதுல தான் பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாமே இருக்கு. அந்த பாவ புண்ணிய கணக்குக்கு தகுந்த மாரி தான் நம்ம பிறவி எடுத்து எடுத்து வர்றோம். புண்ணியம் செஞ்சிருந்தா ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல வாழ்க்கை வாழ்வோம், நல்ல பிறப்போம். பாவம் செஞ்சிருந்தா அதுக்கு தகுந்த மாரி இப்ப கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருப்போம். எப்படியோ அது முந்தி செஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இனிமையாவது பாவ புண்ணிய கர்மத்தெல்லாம் மாத்தி, எப்படி நீ வந்து முன்னேறலாம் அப்படிங்கிற வழி நம்ம கடவுள் தான் சொல்றாரு. சிவபரமாத்மா என்ன சொல்றாரு? அவரு சிவபரமாத்மான்னு எதுக்கு சொல்றோம்னா, அவர் வந்து பிறப்பிறப்பு சக்கரத்திலே வரல. மற்றவங்க எல்லாருமே, மற்ற தெய்வங்கள் எல்லாருமே இங்க வாழ்ந்தவங்க தான். ராமர், சீதையாகட்டும், கிருஷ்ணர், ஆம், லட்சுமணன், நாராயணன், லட்சுமி யாரா இருந்தாலுமே இங்க வாழ்ந்தவங்க தான். நம்ம கும்பிடுற அத்தனை அம்மன்களுமே நம்ம வாழ்ந்தவங்க தான். முன்னோர்கள் தான். ரொம்ப தூய்மையா வாழ்ந்தவங்க. அவங்களதான் நம்ம தெய்வம்னு இப்ப கும்பிட்டு இருக்கிறோம். ஆனா கடவுள் ஒருத்தர் தான். இவங்கெல்லாம் படைப்பு தான். படைச்சவங்க தான் இவங்கெல்லாம். படைச்சு வந்திருக்காங்க. இவங்க எப்படி உருவாக்குனாரு அப்படின்னா, இப்ப நீங்க மறுபடியும் இந்த பழைய நல்ல குணத்தை, தெய்வீக குணத்தை கொண்டு வந்துட்டு, பாவ கர்மாவெல்லாம் என்ன நினைச்சு அழிச்சிட்டீங்கன்னா, நீங்க மறுபடியும் தேவதையா பொறக்கலாம். அந்த தெய்வமாவே நம்மளே பொறக்கலாம். 33 தேவர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம பாரத நாட்டுலதான். நாம தான் அப்படி வாழ்ந்தோம். இப்ப நம்ம பாவம் செஞ்சு செஞ்சு இப்ப இந்த கடைசி நேரம் கலியுக இறுதியில நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோம். சாதாரணமா ஆயிட்டோம். நம்ம அப்படி இருந்தோங்கிறதே மறந்து போய் இப்ப சாதாரண மனுஷரா வாழ்ந்துகிட்டு எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம இருக்கிறோம். ஆனா நீ மறுபடியும் என்ன நினைச்சு மன்மனாபவன் கீதையில சொன்னது அதுதான். என் ஒருவனை நினைவு செய் அப்படின்னு சிவத்தந்தை சொல்றாரு. அவரு நினைக்க நினைக்க அப்பான்னு நினைச்சு ஒரு நம்ம பாவ கர்மங்கள்லாம் எரிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நம்ம வந்து அடிக்கடி நம்ம நினைச்சுட்டே இருக்கலாம். எங்க இருந்தாலும் நினைக்கலாம், வேலை செய்யும் போது நினைக்கலாம். அவர் வந்து பரந்தாமத்துல இதுதான் பரந்தாமம். இது வந்து எல்லாத்துக்கும் எல்லா பிரபஞ்ச அண்டங்கள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்றோம் இல்லையா? அத்தனை அண்டங்களுக்கும் அப்பாற்பட்ட இடம். நம்மளால ரீச் பண்ணவே முடியாது. இப்பதான் நிலா வரைக்குமே போயிருக்கோம். எல்லா கண்டங்களையும் தாண்டி மல்டிவர்ஸ் எல்லாம் தாண்டி மேற்பட்ட இடத்துலதான் இந்த பரந்தாமம் இருக்கு. செம்பொன்னான ஒளி உலகம். அங்க சூரிய சந்திரன் வெளிச்சம் எல்லாம் கிடையாது. அதைக்கும் அப்பாற்பட்ட இடம். அவரோட ஆற்றலாலதான் அது செம்பன் நிறமா இருக்குது. அங்க வந்து சிவபகவான் வந்து நடுவுல ஒளிப்புள்ளியாதான் இருக்காரு. அவரும் நம்ம ஆத்மா மாதிரி குப்தமா சின்னதா ஒளிப்புள்ளிதான். அவரோட ஆற்றல் பெருசு. அதனாலதான் இப்படி பெருசா வரைஞ்சிருக்கோம். இங்க இருக்கிறதெல்லாம் நாம தான். புள்ளி புள்ளியா இருக்கிறதெல்லாம் நம்ம ஆத்மாக்கள் தான். நம்ம அங்கிருந்துதான் ஆத்மா பிறவி எடுத்து பூமிக்கு வந்து பிறவி எடுத்திருக்கோம். அதனாலதான் நம்ம உடம்புதான் இந்த பஞ்சபூதங்களால ஆனது. இது வந்து மேலேந்து வந்திருக்கு. வேற டைமென்ஷன். இது வந்து அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. என்னைக்குமே நிலையானது இந்த ஆத்மாக்கள் தான். அது புள்ளி புள்ளியா தெரியறதுக்காக வரைஞ்சிருக்கோம். ஆனா கண்ணால பார்க்க முடியாது. இதுவுமே குப்தமா தான் இருக்கு. குப்தம்னா ரகசியம் தான். இந்த பரந்தாமத்தையும் பார்க்க முடியாது, ஆத்மாக்களையும் பார்க்க முடியாது, சிவபகவானையும் பார்க்க முடியாது. அதான் அருவுருவமா நம்ம வந்து சிவலிங்கமா வச்சு அந்த விதை ரூபமா வச்சு நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு உருவமா லிங்க உருவமா செஞ்சு வழிபட்டு இருக்கோம். அவருக்கு எந்த உருவமே கிடையாது. சாதாரணமா இந்த புலித்தோல் இந்த கழுத்துல பாம்பு போட்டுட்டு இருக்காரே அவர் வந்து சங்கரர். சிவபெருமான் கிடையாது. அவரோட குழந்தைதான். நம்மளும் சிவபெருமானோட குழந்தைதான். அதாவது ஆத்மா பரமாத்மாவோட குழந்தை. உடம்பு கிடையாது. அதனால நம்ம அப்பான்னு அவரை நினைச்சு நினைச்சு நம்ம பாவ கர்மங்கள் எல்லாம் அழிச்சு புண்ணியத்தை அந்த ஆத்மால சேர்த்துக்கணும். அந்த ஆத்மாதான் நமக்கு சித்திரகுப்தன். இப்போ நம்ம உடம்புல சித்திரத்துல இருக்கிற குப்தன் அதுதான். நீங்க வெளியில போய் தேடணும்னு அவசியம் இல்ல. சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்துல ஒரு கோயில் கூட கட்டி வச்சிருக்காங்க. அங்க போய் இந்த மாதிரி வேண்டுதல் எல்லாம் வச்சுக்கலாம். அவரு வந்து கேதுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு கேது இருக்கு இல்லையா? அந்த கேதுக்கு அதிபதி. அத அவங்களுக்கு என்ன செய்யணும்னா அந்த பரிகாரம் என்ன சொல்லுவாங்க? உறவுகள்லாம் இல்லாம அனாதையா இருக்காங்கல்ல அவங்களுக்கு, அப்புறம் முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு குடுக்கணும். இவங்களுக்கு ஏதாவது குடுத்தா தானம் பண்ணுனா அந்த இது குறையும். பாவகர்மம் எல்லாம் குறையும். அந்த சித்திரகுப்தன் வந்து நமக்கு அந்த பாவகர்மாவை அழிச்சிட்டு நல்லதா மாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில போய் வேண்டிட்டு இந்த மாதிரி தான தர்மங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. கேதுவும் ஞானகாரகன் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சு தான் பாவகர்மாவை அழியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது கிடையாது. சித்திரகுப்தன் என்னன்னு இப்ப நம்ம சொன்னோம். அதனால நம்ம நினைச்சுதான் பாவகர்மாவை அழிக்க முடியும். பரமபிதா பரமாத்மா சிவபகவான அப்பான்னு அன்பா நினைக்க நினைக்க நம்ம ஆத்மான்னு உணர்ந்துகிட்டு நம்ம உடம்போட நினைச்சிட்டு மேல போக முடியாது. பரந்தாமத்துக்கு நம்ம மைண்டால போயிட்டு போயிட்டு வரலாம். ஆத்மா ஒளிப்புள்ளி நாங்க அப்பாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்ப வேணா நம்ம ஜோதி ரூபமா ஒளிப்புள்ளியா மேல போயிட்டு போயிட்டு பரந்தாமத்துக்கு போயிட்டு அப்பான்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு வரலாம்.
இதுக்கு பேரு தான் நினைவு யாத்திரை அப்படின்னு கடவுள் சொல்றாரு. நீங்க காசு பணம் செலவு பண்ணிட்டு ஊர் ஊரா போய் கோயில் கோயிலா போய் அது செஞ்சு இது செஞ்சு பரிகாரம் பண்ணி பாவத்தை அழிக்கணும், புண்ணியத்தை சேர்க்கணும் அப்படிலாம் அவசியமே இல்ல. இருந்த இடத்துல இருந்து நம்ம மைண்டால ஆத்மாவை வெளியேத்திட்டு உள்ள கொண்டு வர்றது. சித்தர்கள்லாம் அப்படிதான் அந்த சூட்சும உடலோட தான் மேல போயிட்டு போயிட்டு தான் வந்து இவ்வளவும் கண்டுபிடிச்சாங்க. இல்லாட்டி இத்தனை கோள்கள் இருக்கு, இது இப்படி இருக்கு, மார்ஸ்னா இப்படி இருக்கும், சந்திரன்னா இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கு, இது இதை சுத்தி வருதுன்னு கரெக்டா எழுதுனாங்களே இந்த காலத்துல. ஜாதக கட்டம்லாம் எப்படி போட்டாங்க. அவங்க எல்லாம் அந்த சூட்சும உடலை வெளியில எடுத்துருவாங்க. அதோடதான் வெளியில போயிட்டு இப்ப சுத்திட்டு வந்து திருப்பி அந்த உடம்புல வந்துருவாங்க. நம்ம வந்து நினைவால செய்யறோம். நம்மளால அப்படி தனியா பிரிக்க முடியாது. நம்ம மனசால போறோம். இப்ப மனசால இப்போ நம்ம ஒரு கோயில நினைச்சா மனக்கண்ணுல இந்த உருவம் வருது இல்லையா? இப்ப திருச்செந்தூர் முருகன்னு நினைக்கிறோம். உடனே அந்த ஒரு உருவம் ஒரு முருகனோட உருவம் கண்ணுக்கு தெரியுது இல்ல நமக்கு. மனக்கண்ணுல தோணுது இல்ல. அதே மாதிரிதான் கடவுளை வந்து நம்ம மனக்கண்ணுல பார்க்கணும். ஜோதி ரூபமா ஓடிக்குள்ளேயே பார்க்க பார்க்க நம்ம பாவ கர்மங்கள்லாம் அழியும். அதோட இல்லாம அந்த சிவபெருமான் வந்து ஒருத்தர் உடம்புல இறங்கி அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு அப்பதான் இந்த ஞானம் எல்லாம் சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கதான் பாவகர்மா அழியும்னு இப்ப கலியுகம் முடியிற நேரத்துல இந்த கடைசி 100 வருஷம் தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுவுமே அந்த பிரம்மாங்கிற உடல் வந்து கிருஷ்ணனோட கடைசி பிறவி. நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். அவர் உடம்புல ஒரு வயோதிகரா இருக்கும்போது அவர் உடம்புல இறங்கி சொல்றாரு. அதுவுமே அந்த உடம்புதான் சித்திரம் அப்படின்னு சொன்னோம். அவரு உடம்புல குப்தமா கடவுள் இறங்கி நமக்கு இந்த ஞானம் எல்லாம் சொல்றாரு. அதனால சித்திரகுப்தன் அப்படின்னு அவரும் சொல்லலாம். பிரம்மாவுக்கு அடுத்தபடியா சித்திரகுப்தன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பிரம்மா உடம்புல இறங்கி ஞானம் சொன்னதே நம்ம கடவுள் தான். அவருதான் குப்தமா இருக்கிறாரு, ரகசியமா இருக்கிறாரு. அது எல்லாமே ரகசியமா தான் நடக்குது. நம்ம பாவ புண்ணிய கணக்கெல்லாம் தனியா நோட்டு போட்டெல்லாம் எழுதிட்டு இருக்க மாட்டாரு. அப்படிதான் சொல்லுவாங்க சித்திரகுப்தன் வந்து ஏட்டுல எழுதிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏட்டுல எல்லாம் எழுத கிடையாது. நம்ம ஆத்மால ரெக்கார்டா இருக்கு, பதிவா இருக்குது. நம்ம ஆத்மாங்கிறதா மனசு, புத்தி, சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம். மூணுமே நம்ம ஆத்மாலதான் இருக்கு. அதாவது மைண்ட், இன்டெலக்ட், ரெக்கார்ட்ஸ். இந்த மூணுமே நம்ம ஆத்மாலதான் இருக்கு. பாவ புண்ணிய கணக்குகள் அவ்வளவுமே ஆத்மாலதான் பதிவாயிருக்கு. அத்தனை மைன்யூட் புள்ளியில அத்தனை ஜென்மத்தோட பாவ புண்ணிய கணக்கும் அதுல பதிவாயிருக்கும். ஆத்மாவை நம்ம அப்படி சும்மா வரைஞ்சு காமிச்சிருக்கோம். மனசு, புத்தி, ரெக்கார்ட்ஸ். இது எல்லாமே அந்த ஆத்மா அந்த சின்ன ஒளிப்புள்ளியில இது இவ்வளவும் சேர்ந்துருக்கு. அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, குப்தமா தான் இருக்கு. இந்த பாவ கர்மாவை அழிச்சு புண்ணியமா மாத்தி நம்ம அடுத்த பிறவில நல்ல பிறவி எடுத்து நம்ம தேவதையா வாழும் அப்படின்னு நினைச்சு கடவுளை நம்ம பிரார்த்திக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களோட இருந்தா அதுவே போதும். நம்ம வைப்ரேஷனே மாறி இந்த உலகமே பொன்னுலக பாரதமா மாறணும். அதுக்கான நாள் தான் இப்ப நெருங்கிட்டு இருக்குது. இப்ப தலைவர்களோட மனசெல்லாம் இஷ்டத்துக்கு மாறிட்டு இருக்கு இல்லையா? ஒரு நாளைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்காங்க உலக தலைவர்கள்லாம். மனசு வந்து ஒரு நிலை இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க அவங்க. கிரகங்கள் தான் காரணம் அப்படிலாம் சொல்லலாம். இருந்தாலும் நம்ம மனச மாத்துறது நம்ம அவரை நினைக்கதான் மைண்ட் ஸ்டடி ஆகும். நம்மளோட வில் பவரும் ஸ்ட்ராங் ஆகும். அப்ப நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்கலாம். இப்ப யாருமே எந்த முடிவே எடுக்க முடியாம உலகம் இப்ப எப்படி போகுதுன்னே சொல்ல முடியாது. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கிரகங்கள் நிலையெல்லாம் கூட சரியாயிடும். ஆனா மனுஷங்க மனசு எந்த மாதிரி ஆகுமோ தெரியாது. எந்த முடிவு வேணாலும் வரலாம். இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல நமக்கு தெரியும். உலகம் எந்த சைடு போயிட்டு இருக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் ஒண்ணு அந்த ராகு கேது பிடியில இருந்து வெளியில வரும். வந்தாலும் மக்கள் மனசு எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனாலதான் காலநிலை மாற்றம் இவ்வளவு தூரம் மோசமாயிட்டு இருக்கு. மக்களோட மனசும் மோசமாகும் போது அந்த வைப்ரேஷன் தானே வெளியில வருது. இவங்களோடதுனாலதான் அந்த இயற்கையா பாழடைஞ்சிட்டு இருக்குது. இப்ப நிலாவுல போய் இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து சுத்தி வந்து பாத்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருக்கிற பூமியே நாசம் பண்ணிட்டாங்க. இவ்வளவு வளங்கள் இருக்கிற பூமி. நம்ம பூமியே இவ்வளவு வீணாக்கிட்டு இனிமே நிலாவுல போய் கண்டுபிடிச்சு அங்க போய் குடியேறவா முடியும்? அங்க ஆக்சிஜனும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. அங்க போய் பார்த்தாலும் ஒண்ணும் ஆக போறது கிடையாது. முதல்ல இருக்கிற பூமியை நம்ம காப்பாத்தணும். நம்ம எண்ணங்களாலதான் அதை மாத்த முடியும். அதனால நல்ல புண்ணிய காரியம் பண்ணணும். நம்ம எண்ணங்களையும் ஃப்ரெஷ்ஷா மாத்திக்கிட்டு நல்ல எண்ணங்களையும் மனசுல விதைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம பிறவி நல்லதா அடுத்தபடியா பிறவியா நடக்கும். ஓம் சாந்தி. எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா